ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த நியூ பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். புது ரூட்டு 297 திருவள்ளூர் டு கீழம்பாக்கம் புது சர்வீஸ் விட்டுருக்காங்க. திருவள்ளூர்லேருந்து புது மொசல் பஸ் ஸ்டாண்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி வண்டி புது BS6. இப்போதைக்கு 4 பஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் இந்த சண்டே தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். வண்டி பார்த்தீங்கன்னா ரூட் வந்து மணவாள நகர், அரணவாயில், வெள்ளவேடு, நெம்மம், திருமலிசை, பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் அப்படியே அவுட்டர் ரிங் ரோடு எடுத்து வண்டி வந்து கீழம்பாக்கம் ரீச் ஆகுது. ஆக்சுவலாக கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா திருவள்ளூருக்கு சர்வீஸே இல்லாமல் இருந்தது. ஒரு 2 வீக்ஸாக தான் இந்த வண்டி ஓடுது. ரொம்ப நல்ல விஷயம் இந்த வண்டி போட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக திருவள்ளூர் மக்களோட கோரிக்கைகளை வந்து கவர்மெண்ட் கன்சர்ன் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்எஸ்டிசி திருவள்ளூரும் எம்டிசியும் மாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நிறைய கனெக்டிவிட்டி பண்ண வேண்டிய ரூட்லாம் மெயினாக ப்ரைவேட் தான் பண்ணுறாங்க. ப்ரைவேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து சத்தியவேடு, ஊத்துக்கோட்டை, சத்தியவேடு டைரெக்ஷன் தாண்டி வரதாபாளையம் வரைக்கும் கனெக்ட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் ஜங்ஷன் கனெக்ட் பண்ணுற வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக திருவள்ளூர்லேருந்து மெயின் சென்னைக்கு சிட்டிஸ்குள்ள பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். வண்டி ஆக்சுவலாக 3 மணிக்கு திருவள்ளூரில் டைமுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து வண்டி பஸ் வந்ததே 3:30க்கு தான். வந்து 3:45கே கிளம்பிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா சுந்தரம் இவங்கெல்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து பொன்னேரி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வியா திருவள்ளூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது திருவள்ளூர் டு பொன்னேரி எம்டிசி எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். திருவள்ளூர் டு பொன்னேரி, திருவள்ளூர் டு மீஞ்சூர், இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். வீரராகவன் டெம்பிள் வண்டி கிளம்பி அப்படியே இந்த குளத்து ரோடு வழியாக மெயினாக வந்துருச்சு. ஆக்சுவலாக வண்டியும் புது பஸ் போட்டிருந்ததுனால நல்லா இருக்குது. கீழம்பாக்கம் டிப்போ பஸ்ஸு. இந்த ரூட்டில் வந்து எக்கச்சக்க 153, அதாவது பூந்தமல்லி கனெக்ஷனு, ஸ்ரீபெரும்புதூர் போகிற கனெக்ஷனு, திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜு, ஒன் ஆஃப் த மெயின் ஐடென்டிட்டி இந்த ஊருக்கு. ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்து நிறைய பஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இன்னுமே நல்லா கனெக்டிவிட்டி பண்ணலாம் திருவள்ளூருக்கு. ஏன்னா சென்னை டு திருப்பதி போகிற பூந்தமல்லி திருப்பதி வந்து வர பஸ்ஸஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா எம்டிசி வந்து பூந்தமல்லி, சுங்காச்சத்திரம், ஆவடி, அதுக்கப்புறம் இந்த சைடு ரெடில்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எஸ்சிடிசி திருப்பதி டு பட்டுக்கோட்டைன்னு நினைக்கிறேன், சிஎன்ஐ டிப்போ பஸ்ஸு. இந்த பஸ் வந்து சென்னை டிப்போலேருந்து அண்ணா நகர்லேருந்து கிளம்பி வந்து திருப்பதிக்கு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து பட்டுக்கோட்டை போகும். இந்த மாதிரி இன்னொரு சர்வீஸும் இருக்குது. அந்த வேலை இன்னொரு எஸ்சிடிசியும் வரும், அதையும் காமிக்கிறேன். இப்போ வண்டி கிளம்பி ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வண்டி ஆம்புலன்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு டிரைவர் சைடு ஒதுக்குனாரு. பார்த்தா விஐபி எஸ்கார்ட் வண்டிங்க. அவங்க எல்லோரும் போகிறதும் நாங்கள் ஒதுக்கி வழி விட்டோம். இதை போல் இந்த சர்வீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஜாஸ்தி பண்ணி வண்டி விட்டால் நல்லாயிருக்குங்க. டிஎன்எஸ்சிசி திருவள்ளூர் வந்து 82C, அதாவது செங்கல்பட்டு டு திருவள்ளூர் பஸ் தான் நிறைய போகுது. அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு வந்து திருவள்ளூர் டு கீழம்பாக்கத்துக்கு வந்து நம்மளுக்கு சர்வீஸ் தேவை. ஆக்சுவலாக இது நான் போன சண்டே, எனக்கு ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சுது. மற்ற வீக் டேஸ்லலாம் டிராஃபிக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் பூந்தமல்லி போகிற ரோடு டைரெக்ஷன்லேருந்து வந்துட்டோம் திருவள்ளூர்லேருந்து. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மணவாள நகர் மெயின் ஸ்டாப்பிங்கு. இங்கே வந்தாச்சு. கோயம்பேடு டு திருப்பதி இஏசி பஸ் போகுது வியா திருவள்ளூர் திருத்தணி வண்டி. இந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனிக்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் வந்துட்டு இன்னும் நிறைய கனெக்டிவிட்டிக்கு நிறைய பஸ் வந்துச்சுன்னா இந்த நல்லாயிருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி 82C திருவள்ளூர் டு செங்கல்பட்டு ஓடுது இல்லையா, அதே போல் இந்த ரூட்டை கீழம்பாக்கம் வரைக்கும் நல்ல கனெக்டிவிட்டி அதே மாதிரி நிறைய பஸ்ஸஸ் ஃப்ரீக்வன்சியாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். புட்லூர் ஜங்ஷனை வண்டி கிராஸ் பண்ணிச்சு. அங்கே போனீங்கன்னா அந்த வழியாகவும் போய் காக்கலூர் ஜாயின் பண்ணி வேப்பம்பட்டு, திருநின்றவூர் வழியாக அவுட்டர் ரிங் ரோடை பிடிக்கலாம். இந்த சர்வீஸ் வந்து இன்னொன்று காக்கலூர், திருநின்றவூர், அவுட்டர் ரிங் ரோடு வழியாக ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி இன்னொரு சர்வீஸும் கீழம்பாக்கத்துக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவிலும் நிறைய மக்கள் வந்து தாம்பரம் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் கீழம்பாக்கம் போகிறதுக்கு, கம்பெனிஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் தேவைப்படுது.
ஒன்று கன்சர்ன் பண்ணி ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்ருக்கோம். ஒன்று போட்டாங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறமா நிறைய பஸ்ஸஸ் வந்திருக்கு. இந்த 297 இருக்கட்டும், 202X இருக்கட்டும், எல்லாம் நிறைய வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது. கரெக்டாக அருணவாயில் ஜங்ஷன் வந்திருக்கு வண்டி. இந்த ரோடே நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு சண்டேன்றதுனால. மற்றபடி இன்னும் கொஞ்ச நாள்னா பிஸியாக இருக்கும் வீக் டேஸ்னால். எல்என்டி கம்பெனி, எக்கச்சக்க கம்பெனிஸ் வந்து போகிற வழியில் வந்துகிட்டே இருக்கும். திருவள்ளூர் வழியாக போகிற திருப்பதி பஸ்ஸு சென்னையிலேருந்து பிரத்யூஷா காலேஜ் ஸ்டாப்பிங்கு. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே திருவள்ளூர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டவுனு. இன்னும் டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி எம்டிசி நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏன் எம்டிசி கனெக்ஷன் தேவைன்னா, இப்போ வந்து சென்னை ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நாளில் மெட்ரோவாக மாறிடும். அதுக்கடுத்து இந்த சைடு தான் எம்டிசி வந்து நிறைய ஆப்ரேட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறதுனால. எல்என்டி கம்பெனி, அதுக்கப்புறம் ஹிந்துஜா குரூப்பு, அதுக்கப்புறம் இந்த இந்தியன் ஜப்பான் காம்பினேஷன் கம்பெனிஸு, இது மாதிரி எக்கச்சக்கமாக திருவள்ளூரில் இருக்குது. கனெக்ஷன்ஸ் நிறைய கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் ஒரு திருவள்ளூர் டிக்கோட் வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா திருவள்ளூரில் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறமா இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கூடப்பாக்கம் ஜங்ஷன் வந்திருக்கு வண்டி. இப்போ திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்டை வந்து நம்மளுக்கு வந்து எம்டிசி டிப்போ ஆக்கினா கூட நல்லாயிருக்கும். திருவள்ளூரில் உள்ள இன்சைடில் உள்ள நூக் அண்ட் ஹூக் கனெக்ஷன் எல்லாமே ஜாயிண்ட் அடிச்சிடும். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆசை தான், எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா திருவள்ளூர் டு மீஞ்சூர் நல்லா கனெக்ட் ஆகிடும். திருத்தணி ஹாஃப்வே வரைக்கும் நல்லா எம்டிசி கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஊத்துக்கோட்டை கனெக்ட் ஆகிடும். இதெல்லாம் வந்து திருவள்ளூரில் டிப்போ வந்தால் தான் சாத்தியம். இனிமேல் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கரெக்டாக இந்த கம்பெனி முன்னாடி தான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஜாயிண்ட் அடித்து நெம்மம் வர ஜங்ஷனில் ஜாயிண்ட் ஆகும். ஆக்சுவலாக இந்த ரூட்டே ஒரு வைப்புங்க. நிறைய ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் போகுது. சம்மந்தம்னு ஒரு ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் போகுது. எங்கேருந்து எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது போல் நிறைய ரூட்ஸ் எல்லாம் வந்து எம்டிசி வந்து ஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். லாட்டபை கம்பெனி, சாக்லேட் கம்பெனி, பிஸ்கட்டு, அதுக்கு அடுத்தும் பெப்சி கம்பெனியும் வரும். இந்த ரூட்டு ஃபுல்லாகவே பயங்கரமான ரூட்டு. இன்னும் கொஞ்சம் நிறைய கன்சர்ன் பண்ணி நிறைய எம்டிசி பஸ்ஸஸ் வந்து இந்த வழியாக போட்டாங்கன்னா கிளம்பாக்கத்துலேருந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த டிஎன்எஸ்சிசி திருவள்ளூரும் எம்டிசியும் ஒரு உடன்பாடு வந்து 2 பேரும் காமனாக நிறைய ரூட்ஸை வந்து கரெக்டாக பங்கு போட்டுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு சிஎன்சிடி பஸ் போகுது. திருப்பதி போய் அங்கேருந்து ஒரு சவுத் டைரக்ஷன் போகும். இந்த மாதிரி நிறைய பஸ் போகும். மொத்தம் 4-5 பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எஸ்சிடிசியில். டுவர்ட்ஸ் திருப்பதி போயிட்டு அங்கேருந்து வேறு டைரெக்ஷன் போகிற வண்டி. இந்த பார்த்தீங்களா, அடுத்த திருப்பதி வண்டி போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருமலிசை வந்துட்டோம். திருமலிசைக்கு வந்து வரதில் வந்துட்டு ரோட் ஹெசல் ஃப்ரீயாக இருந்ததுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டோம். அங்கேருந்து எம்டிசி கனெக்டிவிட்டியும் பூந்தமல்லி டு திருவள்ளூர் கனெக்ஷன் நல்லாவே இருக்கும். கரெக்டாக 4:30க்கு வந்து திருமலிசை பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். 45 மினிட்ஸு. மற்ற நேரம்னா 1 hour ஆகும். திருமலிசை டெம்பிள் இந்த இடத்தோட ஃபேமஸான இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூந்தமல்லி ஜங்ஷனுக்கு நசரத்பேட்டைக்கு முன்னாடி உள்ள ஜங்ஷனு. இந்த டைமில் 2010 to 2014-15 டைமில் காலேஜ் படித்தவங்க ஜேபிஆர் பஸ்ஸஸை நோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவங்க காலேஜ் பஸ்ஸஸில் போகும்போது இந்த சிக்னலில் வெயிட் பண்ணாமல் நேராக இந்த திருமலிசை டைரெக்ஷனில் ஏறி அப்படியே ரொட்டேட் பண்ணி வண்டியை இந்த டைரெக்ஷனில் எடுப்பாங்க. பயங்கர ஸ்பீடாக. பனிமலர் காலேஜு நசரத்பேட்டை சிக்னலில் ஒரு நிமிஷம் நின்றுச்சு வண்டி. ஆக்சுவலாக இந்த வண்டி போட்டதில் வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வருங்க. ஏன்னா திருவள்ளூர்லேருந்து இவ்வளோ ஒரு மெயின் சிட்டியிலேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு, சிட்டியில் உள்ள மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கே இப்போ தான் பஸ் போட்டிருக்காங்கன்றப்போ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். மேலே போகிற அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுலேருந்து நம்மளுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸும் நிறைய நடந்திருக்கு. எம்டிசி சைடு விஷயத்துலேயும் ஃபஸ்ட்டு 202X'ை போட்டாங்க. லேட்டராக நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே 202X வந்துச்சு. அதுக்கப்புறமா 207 திருவேற்காடு வண்டி வந்துச்சு.
எல்லாம் அதுவும் பூந்தமல்லியில் கட்டாகி போயிடும். கட்டாகி திருவேற்காடு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இப்போது நம்மளுக்கு இந்த வண்டியும் அடுத்த அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் போகுது. இந்த ரூட்டுக்கும் 297 சூப்பராக வச்சுருக்காங்க. ஏன்னா 597 வந்து திருவள்ளூர் டு பூந்தமல்லி, 207 வந்து கீழம்பாக்கம் டு திருவேற்காடு. ஸோ ரெண்டுத்தையும் காமனாக இது பண்ணிவிட்டு காமனாக இருக்கிற பிளேஸ் பூந்தமல்லி டு கீழம்பாக்கம் போகிறது 207, பூந்தமல்லி டு திருவேற்காடு போகிறது பூந்தமல்லி டு திருவள்ளூர் போகிறது 597, காமனாக 297 சூப்பராக பேர் வச்சுருக்காங்க. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வரும்போது கரெக்டாக டைம் வந்து 4:45. இங்கே கரெக்டாக உள்ள ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு 5 மணிக்கு எடுத்தாங்க. காஞ்சிபுரம் போகிற வண்டிங்கெல்லாம் ரெடியாக நிற்கிது பூந்தமல்லியிலேருந்து. இன்னும் கொஞ்ச நாளில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே அந்த பஸ் ஸ்டாண்டும் பிஸி ஆகிடும். மெயின் பஸ்ஸஸ் எல்லாம் அங்கே போயிடும். 297 அந்த சைட் போயிட்டுருக்கு. ஆப்போசிட்லேருந்து வந்த வண்டி கரெக்டாக இங்கே ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். அவுட்டர் ரிங் ரோடு வழியாக அப்புறம் திருவள்ளூருக்கு வர வண்டிங்களெல்லாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வராதுங்க. ஒரு பிளேஸில் எல்லா ஊருக்கு போகிற பஸ்ஸும் இருக்கும், நம்மளுக்கும் போனால் அங்கே ஒரு எல்லா வண்டிங்களும் இருக்கும். கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வெறும் சவுத் சைடும் நார்த் தமிழ்நாடு ஸ்டார்டிங் மட்டும்தானே இருக்குது. அதனால் அது அந்தளவுக்கு ஒரு பஸ் வேணால் அந்தளவுக்கு அது ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கல. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி நேராக பைபாஸ்லேயே கட் பண்ணி அதுக்கடுத்து டுவர்ட்ஸ் அவுட்டர் ரிங் ரோடு ஏறுற வழிக்கு போயிட்டுருக்கு. இந்த நியூ கோவா வெயிட் பண்ணிகிட்ருக்கு பேசஞ்சரை பிக்கப் பண்ண பூந்தமல்லி டிப்போ. பார்ப்போம். ஒரு வழியாக அவுட்டர் ரிங் ரோடு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வண்டி வந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்துடுச்சு. மோஸ்ட்டாக வண்டி வந்து அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்தும் சர்வீஸ் ரோட்டில் இருந்து மெயின் ஹைவேக்கு ஏறவே இல்லை. மோஸ்ட்டாக சர்வீஸ் ரோட்டில் தான் டிரைவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். அவுட்டர் ரிங் ரோடும் நல்லா சீனிக்காக தான் இருக்கும் சைடெல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா இன்னும் நிறைய பில்டிங்கெல்லாம் வரல இல்லையா, அதனால் இன்னும் நல்லா தான் இருக்குது. குன்றத்தூர் லேக்வி ரோடை தாண்டி போயிட்டுருக்கு வண்டி. திருப்பியும் பைபாஸில் ஏறி கொஞ்சம் நேரம் போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வண்டி ஏறினா கொஞ்ச நேரத்தே அவர் திருப்பியும் வண்டி வந்து சர்வீஸ் ரோடுக்கு போயிட்டாப்புல. மோஸ்ட்டாக 202, 206 வந்து ஸ்டாப்பிங் இருக்கிற ஏரியா தவிர்த்து வண்டி வந்து சர்வீஸ் ரோட் கீழே வராது. ஸ்டாப்பிங் இருக்கிற இடத்துல மட்டும்தான் சர்வீஸ் ரோட்டில் கரெக்டாக இறக்கி விட்டு போவாங்க. இவங்க கொஞ்சம் சர்வீஸ் ரோடை குன்றத்தூர் ஸ்டாப்பிங் தாண்டி போச்சு பஸ்ஸு. குன்றத்தூர் ஸ்டாப்பிங் தாண்டி திருப்பியும் வண்டி சர்வீஸ் ரோட்டில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரோட்டில் வந்து பூந்தமல்லி வரைக்கும் இப்போ 4 பஸ்ஸு அவுட்டர் ரிங் ரோட்டில் நம்மளுக்கு ஆகிடுச்சு. பூந்தமல்லி தாண்டி போகிற பஸ் வந்து அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்து 202 and 206 மட்டும்தான். ஃப்யூச்சரில் அந்த ரோட்டில் மீஞ்சூர் கனெக்ட் பண்ணுற மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். மீஞ்சூர் அதுக்கப்புறம் அந்த வழியாகவும் திருவள்ளூருக்கு ஒரு நெம்லிச்சேரியிலேருந்து கீழே இறங்கி போகிற மாதிரி ஒரு பஸ் போட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வரதராஜபுரம் டோல்கேட்டை தாண்டி தாம்பரம் கட்டிங் மட்டும் ஒரு ஸ்டாப்பிங் வரும். அந்த ஸ்டாப்பிங்லேயும் விட்டுட்டு போயிடுவாங்க. 82C திருவள்ளூர் டு செங்கல்பட்டு இருக்கிற மாதிரி எம்டிசியில் ஒரு பஸ்ஸு டுவர்ட்ஸ் வந்து இந்த கீழம்பாக்கம் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு பஸ் போட்டாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அது கூட ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இவ்வளோ பஸ் போட்டதே பெரிய விஷயம். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வண்டி வரும்னு நம்புவோம். 82C இருக்கிற ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் எப்போ போனாலும் செங்கல்பட்டுக்கு ஒரு பஸ் நிற்கும். அதே மாதிரி 153, 597 எப்போ போனாலுமே பூந்தமல்லி கோயம்பேடு பஸ் நிற்கும். இவங்க நம்மளுக்கு கீழம்பாக்கமுக்கும் அதே மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து எம்டிசி கொடுத்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டி ஓஆர்ஆர்லேருந்து முடிஞ்சு டுவர்ட்ஸ் வண்டலூர் போகுது. இங்கே கரெக்டாக வண்டலூர் மட்டும் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் வரும். இந்த சர்வீஸில் கரெக்டாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஃபர்தராக இதை போல் நிறைய சர்வீஸ்க்கு நம்ம எம்டிசி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவோம். போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக திருநின்றவூர் வழியாக திருவள்ளூருக்கும் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக கேசிபிடிக்கு ஒரு சர்வீஸ் தேவை. ஃப்யூச்சரில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
இந்த குந்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், இந்த பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ திருமலை சைடில் கட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் வந்தப்புறமும் எப்படி நிறைய கனெக்டிவிட்டி வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறவங்க ஒரு ப்ராஜெக்டையும் எல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா திருவள்ளூர் வந்து எம்டிசி கனெக்டிவிட்டியில் அடிச்சிக்க முடியாத லெவலில் இருக்கும். வண்டலூர் டு ஸ்டாப்பிங்கு, இது தாண்டினோன்னா நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக கிளம்பாக்கம் வந்துட்டோம். 2 hours ஆச்சு ஷார்ப்பாக. எனக்கு தெரிஞ்ச பஸ் வந்து 1.25 மணி நேரத்தில் வந்திருக்கலாம். டிரைவர் வந்து மோஸ்ட்டாக அப்படியே செட்டிலாக பொறுமையாக வந்தாப்புல. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணி வீடியோ கூட போட்டிருந்தார் அவர் யூடியூப்பில், டெய்லி ட்ராவலருன்ட்டு. அதில் 1.5 மணி நேரம் தான் ஆகிருக்கும். நம்மளுக்கு 2 hours ஆகிடுச்சு. இத்தனைக்கும் காலி ரோடு தான். டியர் எம்டிசி, கொஞ்சம் நிறைய சர்வீஸ் போட்டால் நல்லாயிருக்கும். திருவள்ளூர் சைடு அவுட்டர் ரிங் ரோடு வழியாக கண்டிப்பாக சர்வீஸ் போடுங்க. அதுக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கும். நம்ம இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணி வீடியோ போடுவோம். தேங்க்யூ.